10வது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில், இன்று எமது பாராளுமன்றத்தில் சிறப்புக்குரிய நாள். அதிகாரம் இரு குழுக்களுக்கு கைமாறிய வண்ணம் இருந்தது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எமது தரப்புக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது. இலங்கை வரலாற்றில் அது முக்கியமானது. எமது நாட்டின் தேர்தல் முறையில் அதிகளவான எம்பிக்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு, கிழக்கு, மலையகம், தெற்கு என அனைத்து மாகாணங்களும் மக்களும் அதற்கு பங்களிப்பு செய்துள்ளனர். இவ்வளவு காலமும் மாகாணங்கள், தேசியத்துவம், மதங்கள் என்ற அடிப்படையிலேயே அரசியல் கட்சிகள் உருவாகின. அதனால் மக்களிடையே பிரிவினை, சந்தேகம், இனவாதம் என்பன வலுவடைந்தன. ஒரு தரப்பில் இனவாதம் வலுவடையும் வேளையில் அதற்கெதிராக மாற்று தரப்பிலும் இனவாதம் வலுப்பெறும். இனவாதம் ஒரே இடத்தில் இருக்காது. அது பற்றிய வரலாற்றை எமது நாட்டிலும் அரசியல் சமூகத்திலும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அனைத்து இன மக்களும் எம்மை நம்பிய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். எம்மை நம்பாமல் ஏனைய கட்சிகளை நம்பும் மக்கள் உள்ளனர். அது ஜனநாயகமாகும். தனியொரு கட்சியை சூழ்ந்து மக்கள் செயற்பாடுகளை உருவாக்குவது ஜனநாயகமாக அமையாது. பல நிலைப்பாடுகளை கொண்ட அரசியல் கட்சிகள் இருப்புத்தான் ஜனநாயகமாகும். அதேபோல் பல்வேறு கொள்கைகள் கொண்ட அரசியல் குழுக்களின் இருப்பும் ஜனநாயகமாகவே அமையும். எனவே ஜனநாயக ஆட்சி என்ற வகையில் பல கட்சி அரசியலை நாம் வெறுப்பதில்லை. கொள்கை ரீதியாக அதனை ஆதரிப்போம். எமக்கு வாக்களிக்காத அனைத்து மக்களது தேவைகளையும் பூர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். தேர்தலால் மக்களுக்கும் எமக்கும் ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது. தேர்தல் காலத்தில் நாம் எமது கொள்கை பிரகடனத்தை முன்வைக்கின்றோம். அதன் மீது நம்பிக்கை கொள்ளும் மக்கள் எமக்கு வாக்களிக்கின்றனர். எனவே அந்த பிணைப்பில் மக்கள் தமது பங்கை செய்துவிட்டனர். பங்கு எமக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். தற்போது நாம் எமது பங்கை ஆற்ற வேண்டிய தருணம் வந்துள்ளது. எனவே நானும் எமது அரசாங்கமும் மக்கள் நம்பிக்கை எவ்வகையிலும் சிதைந்து போக இடமளியாமல் இந்த ஆட்சியை கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு நாம் பொறுப்பு கூறுவோம். பிரதேசம், கலாச்சார அடிப்படையில் மாற்றங்கள் இருந்தாலும், வெவ்வேறு மொழிகளை பேசினாலும், வெவ்வேறு மதங்களை பின்பற்றினாலும் இந்த தேர்தலில் ஒரே நோக்கத்துக்காக ஒன்றிணைந்ததை காண்பித்திருக்கிறோம். எனவே எமது நாட்டு மக்களின் நீண்டகால கனவாக காணப்பட்ட தேசிய ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உருவாகியுள்ளது. அரசியல் ரீதியாக எமக்கு பல நிலைப்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இனி இந்த நாட்டில் இனவாத அரசியலுக்கு இடமில்லை. எந்த விதத்திலும் மதவாத செயற்பாடுகள் எழுச்சி பெறுவதற்கு இடமளியோம். நாம் போதுமென்ற அளவில் இனவாதத்தினால் பாதிப்பினை கண்டிருக்கின்றோம். ஆறுகள் நிறைய கண்ணீர் கண்டிருக்கின்றோம். இன்று நாட்டில் ஒவ்வொருவரிடையில் குரோதம், சந்தேகம் அதிகளவு வலுப்பெற்றுள்ளது. இன்று இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாம் எமது எதிர்கால சந்ததிக்கு அவ்வாறான நாட்டை கையளிக்க கூடாது என்ற பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அரசியல் செய்ய பல போராட்ட வடிவங்கள் இருக்கலாம். பொருளாதாரம், ஜனநாயகம் என்ற பல வகையில் இருக்கலாம். ஆனால் இனியவரும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத, மதவாத போராட்டங்களை முன்னெடுக்க இடமளிக்க மாட்டோம் என உறுதியளிக்கின்றேன். இந்த மக்கள் ஆணையில் மற்றுமொரு எதிர்பார்ப்பு மறைந்திருந்தது. நாட்டில் நீண்ட காலமாக காணப்பட்ட முறையற்ற அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டிய நிலைமை காணப்பட்டது. 2000ஆம் ஆண்டில் பாராளுமன்றத்துக்கு தெரிவான நான் 24 வருடங்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினேன். 24 வருடங்களும் இந்த பாராளுமன்றம் மக்கள் வெறுப்பை தேடிக்கொண்ட காட்சிகளை கண்ணால் கண்டிருக்கின்றேன். பாராளுமன்றம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்ததை மத்தியிலும் இந்த உயர் சபை தொடர்பிலான நம்பிக்கை படிப்படியாக அற்றுப்போனது. உயர்வான ஒரு சபையில் இருந்து கொண்டு மக்களை புறக்கணிக்கும், மக்கள் வெறுப்பை தூண்டும், மக்களால் விரட்டியடிக்கப்படும் நிலைமைக்கு தள்ளப்பட்டனர். அவ்வாறானதொரு பாராளுமன்றம் இந்த நாட்டை ஆள்வதற்கு பொருத்தமானதாக அமையும் என நான் நம்பவில்லை. நாட்டுக்கு தலைமைத்துவம் வழங்குவதற்கும் பொருத்தமானது அல்ல. இனியும் மக்களின் நிதி அதிகாரத்தை கையாள்வதற்கு அந்த பாராளுமன்றம் பொருத்தமற்றது. மக்கள் நிதியை கையாளும் அதிகாரம் பாராளுமன்றத்திடமே உள்ளது. மக்களுக்கான சட்டங்களை இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கே உள்ளது. எனவே தொடர்ந்து மக்களிடமிருந்து தூரமான பாராளுமன்றமாக இருக்க முடியாது. இந்த பாராளுமன்றத்தின் கௌரவம் மற்றும் பாராளுமன்றத்தின் உயர்வை பாதுகாக்க வேண்டும். இந்த பாராளுமன்றம் பெரும்பாலான புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களால் நிறைந்துள்ளது. அவர்களுக்கு நல்ல பழக்கங்களை துரிதமாக வழங்கக்கூடிய பாராளுமன்றம் இது. புதிய சபாநாயகரும் பணிக்குழாமும் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அனைவரும் இந்த பாராளுமன்றத்தை மீள கட்டமைக்க ஒத்துழைப்பீர்கள் என எதிர்பார்க்கின்றேன். அவ்வாறு ஒத்துழைக்காவிட்டால் தொடர்ந்தும் மக்களுக்கு குறையாக இருக்கக்கூடாது. இந்த பாராளுமன்றத்தில் போதுமான நவீன தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கு அமைய நாளாந்தம் நடக்கும் அனைத்து மக்களும் வெளிப்படையாக இருக்கும். மக்களுக்கு மறைவான நிலையமாக இந்த பாராளுமன்றம் இருக்காது. மக்களுக்கு வெளிப்படையான நிலையமாக மாற்றம் நாம் தொடர்ந்து முயன்று வருகின்றோம். நாம் அனைவரும் மக்கள் பிரதிநிதிகளாயின்
நாம் பேசும் விடயம், நடத்தை, வெளியிடும் கருத்து என அனைத்தும் மக்கள் முன்னிலையில் ஆராயப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதுதான் இறுதி முடிவு என நான் யாராவது நினைப்பதாக இருந்தால் அது இறுதியானதல்ல. அடுத்த அதிகார பரிமாற்றம் வரை மக்கள் அடுத்த மக்கள் ஆணை உரசி பார்க்கப்படும் வரை எம்மை பரிசித்து பார்க்கும் அதிகாரம் மக்களுக்கு உள்ளது. இந்த பாராளுமன்றம் எதிர்வரும் சில வருடங்களில் மக்களின் பரிசோதனையில் சித்தியடைந்த பாராளுமன்றமாகும் என கருதுகிறேன். அதற்கு சபாநாயகரினதும் எம்பிக்களினதும் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன். இலங்கை வரலாற்றில் அரச ஊழியர்கள் அதிகமாக அரசாங்கத்துக்கு வாக்களித்த தேர்தல் என்பதை இந்த மக்கள் ஆணையில் நாம் காண்கின்றோம். எமது அரசு சேவை தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்ல மனப்பாங்கு கிடையாது. அரசு சேவை தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் சில பாதகமான எண்ணங்கள் காணப்படுகின்றன. அரசு சேவையில் இருப்போருக்கு தமது பணி தொடர்பில் திருப்தி கிடையாது. இதனால் மக்கள் திருப்திப்படாத அரசு சேவையும் சேவையில் ஈடுபட்டுள்ளோர் திருப்தி அடையாத அரசு சேவையும் தான் எம்மத்தியில் எஞ்சியுள்ளது. இதனால் இரு தரப்பினரும் திருப்தியான அரசு சேவையை உருவாக்குவது எமது முழுமையான பொறுப்பாகும். இந்த மக்கள் ஆணையின் போது சிறந்த அரசு சேவைக்காக எம்மால் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் மற்றும் மறுசீரமைப்புக்கான அவர்களின் பக்க சார்பை அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். எமக்கு பலமான அரசு சேவையின்றி முன்னோக்கி செல்ல முடியும் என்று நாம் கருதவில்லை. உலகின் அனைத்து நாடுகளும் புதிய திருப்புமுனையின் போதும் அரசியல் தலைமையின் வழிகாட்டலை போன்றே அரசு துறையின் செயற்பாடும் முக்கியமாகின்றது. அரசியல் கட்சிகளுக்கு எத்தகைய எதிர்பார்ப்பும் இலக்குகள் இருந்தாலும் அதற்கு உகந்த அரசு சேவையொன்று உருவாக்க முடிந்தால் மாத்திரமே அவற்றை சாத்தியமாக்க முடியும். இதனால் செயற்படுகின்றன. மக்களின் விருப்புக்கேற்ப அரசு சேவை இந்த நாட்டில் மீண்டும் உருவாக நாம் எதிர்பார்க்கின்றோம். அதற்கு அரசு சேவையில் இருந்தே பாரிய மக்கள் ஆணை கிடைத்துள்ளது. அது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். விசேடமாக ஜனநாயகம் மற்றும் சுதந்திரம் தொடர்பில் நோக்கினால் அனைத்து பிரஜைகளுக்கும் நாம் பின்பற்றும் மதம், மொழி மற்றும் கலாச்சாரத்துக்கு அமைய தனிமைப்பட தேவையில்லை. தாம் பின்பற்றும் மதம் தனக்கு மேலதிக அழுத்தத்தை கொடுப்பதாக எண்ண தேவையில்லை. தமது கலாச்சாரம் தனக்கு மேலதிக அழுத்தம் தருவதாக நினைக்க தேவையில்லை. தாம் ஆதரிக்கும் அரசியல் மேலதிக அழுத்தம் கொடுப்பதாக கருத தேவையில்லை. அரசியல் தனித்துவங்கள் இருக்கலாம், ஆனால் சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. எனவே அச்சமோ சந்தேகமோ இன்றி ஜனநாயக நாடொன்றை உருவாக்குவது எமது பொறுப்பாகும். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம் என உங்களிடம் உறுதியளிக்கின்றேன். அந்த பொறுப்பில் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வது பிரதானமாகும். சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வது என்பது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும் சட்டங்களின் ஊடாக மாத்திரம். இந்த பாராளுமன்றத்தில் பல்வேறு சமயங்களில் நீண்ட கலந்துரையாடல்கள், தொடர்ச்சியான விவாதங்களின் ஊடாக முற்போக்கான சட்டங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம். சட்டங்களை நிறைவேற்றுவது மாத்திரம் போதுமானதல்ல, அவற்றை உரிய வகையில் அமுல்படுத்த வேண்டும். அதேபோன்று சட்டம் முறையாக அமுல்படுத்தப்படுகின்றது என்ற உணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும். கடந்த காலங்களில் சட்டம் தொடர்பான மக்களின் நம்பிக்கை தகர்ந்துள்ளது. தமக்கு ஏதாவது அநீதி நடந்தால் சட்டத்தின் முன்பாக சென்று நியாயத்தை நிலைநாட்ட முடியும் என்ற நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. தமக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அநீதிக்கான சட்டத்தின் ஆதரவை பெற முடியும் என்ற நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. பொதுமக்கள் மத்தியில் சட்டம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி தொடர்பிலான நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. சட்டம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை பலப்படுத்தாமல் நல்லாட்சி ஒன்றை கட்டியெழுப்ப முடியும் என்று நாம் கருதவில்லை. சிறந்த ஆட்சி ஒன்று உருவாக்குவதற்கு சட்டத்தின் ஆட்சி அதன் பிரதான அம்சமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நாம் அரசு என்ற வகையில் ஜனாதிபதியும் அரசாங்கமும் சட்டத்துக்கு உட்பட்டுள்ளது. எந்த ஒரு அரசியல்வாதிகரோ அதிகாரமுள்ள எவருமோ இனிமேல் சட்டத்தை விட உயர்வாக இருக்க மாட்டார். அனைவரும் சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டும். அதேபோன்று சட்டம் மீதான மக்களின் வீழ்ச்சியடைந்த நம்பிக்கை மீள கட்டியெழுப்பப்பட வேண்டும். இதில் எவரிடமும் பழி வாங்கவோ துரத்தி சென்று வேட்டையாடும் நோக்கமோ கிடையாது. அனைவரது அரசியல் செய்யும் சுதந்திரத்தை உறுதி செய்வோம். ஆனால் நாட்டில் சர்ச்சை ஏற்படுத்திய பல குற்ற செயல்கள் உள்ளன. அவை காலப்போக்கில் மூடி மறைக்கப்படும் என குற்றவாளிகள் நினைத்தால் அது சட்டம் தொடர்பான மக்களின் நம்பிக்கையை வீழ்ச்சியடைய செய்வதாக அமையும். சட்டம் தொடர்பான மக்களின் நம்பிக்கையை உறுதி செய்வதாக இருந்தால் சர்ச்சைக்குரிய குற்ற செயல்கள் தொடர்பில் மீள் விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்டோருக்கு நீதியும் குற்றவாளிகளுக்கு தண்டனையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாட்டில் நடந்துள்ள குற்ற செயல்கள் அரசியல் மேடைகளில் அரசியல் கோஷங்களாக பயன்படுத்தப்பட்டன. ஆட்சிக்கு வந்த எந்த அரசாங்கமும் அது தொடர்பில் நியாயத்தை நிலைநாட்ட தவறியுள்ளனர். சர்ச்சைக்குரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடையோரை அம்பலப்படுத்துவோம். அவர்கள் சட்டத்தினை முன் நிறுத்துவோம். பாதிக்கப்பட்டோருக்கு நியாயத்தை நிலைநாட்டுவோம் என உங்களுக்கு உறுதியளிக்கின்றோம். சட்டம், நியாயம் என்பன நிலைநாட்டப்படும் ஆட்சியொன்று எமக்கு அவசியம். அதனை இந்த மக்கள் ஆணையிலாவது நிலைநாட்ட தவறினால் மீள அவ்வாறான ஆட்சி தொடர்பில் கனவு காண்பதில் எந்த பயனும் இல்லை. இந்த மக்கள் ஆணையில் அந்த நோக்கம் உள்ளது, அந்த ஒப்பாரி உள்ளது. இந்த மக்கள் ஆணையில்
தமது இறந்த உறவினரின் வெளிப்பாடு உள்ளது. கொலை செய்யப்பட்டவர்களின் நண்பர்களின் ஒப்பாறை இந்த மக்கள் ஆணையில் இருக்கிறது. அவர்களுக்கு நாம் நியாயத்தை நிலைநாட்டாவிட்டால் யார் நிறைவேற்றப் போகிறார்கள்? யாருக்கு பொறுப்பு கொடுக்க முடியும்? அவற்றை நிறைவேற்றாவிட்டால் நீதி நியாயம் தொடர்பிலான கனவுகள் இந்த நாட்டில் மடிந்து போகும். கனவில் கூட நீதி நியாயம் தொடர்பான எதிர்பார்ப்பு நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படும் என நினைக்கவில்லை. அதனால் நீதி நியாயம் இந்த நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். குற்றங்கள் தொடர்பில், ஊழல் மோசடி தொடர்பில் சட்டத்தை நிலைநாட்டி சட்டத்தின் ஆட்சியை, சட்டம் தொடர்பான மக்களின் நம்பிக்கையை மீள உறுதிப்படுத்துவோம். அதனை நிறைவேற்ற வேண்டும். அதனை நாம் செய்யாவிட்டால் யார் செய்ய போகின்றார்கள் என்ற கேள்வி உள்ளது. இந்த ஆட்சி நமக்கு கிடைத்த போது நாம் எதிர்க்கட்சி அரசியலில் ஈடுபட்டிருந்தோம். பொருளாதாரத்தின் ஆழத்தை நாம் அறிந்திருந்தோம். எமது பொருளாதாரம் பெரும் ஆழத்தில் பாரிய பரப்பில் சிக்கி இருக்கிறது. மிகச்சிறிய நூலொன்றில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொருளாதாரம் தான் எம்முன் உள்ளது. இந்த பொருளாதாரத்தில் பாரிய அதிர்ச்சிகளை தாங்க முடியாது. இப்பொருளாதாரத்துக்கு பாரிய திருப்பங்கள் சரிவராது. அதனால் ஆட்சிக்கு வந்தவுடன் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதாரத்துடன் தொடர்புள்ள குழுக்களின் நம்பிக்கை உறுதிப்படுத்துவது எமது எதிர்பார்ப்பாக இருந்தது. பொருளாதார நெருக்கடியின் அளவின் காரணமாக எமது சிறு தவறும் பாரிய விளைவை ஏற்படுத்தும். சிறு அதிர்ச்சியும் இந்த பொருளாதாரத்துக்கு ஒத்து வராது. எனவே இந்த பொருளாதாரத்தை வீழ இடமளிக்காத வகையில் சகல சந்தர்ப்பங்களிலும் அனைத்து முடிவுகளையும் சகல கோணங்களிலும் சிந்தித்து மிகவும் மென்மையாக எடுக்க வேண்டியுள்ளது. எமக்கு தவறு செய்வதற்கான வாய்ப்பை இந்த பொருளாதாரம் வழங்கவில்லை. எனவே இந்த பொருளாதாரத்தை வழிநடத்துகையில் மென்மையான அனைத்து இடங்கள் குறித்தும் சிந்தித்து ஆராய்ந்து முடிவுகள் எடுக்க வேண்டும். அதன்படி நாம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாட்டை எட்டியே ஆட்சியே கிடைக்கும் என்பதை கூறியிருந்தோம். ஆனால் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாட்டினை எட்டியுள்ள ஒரு நாட்டுக்கு அந்த ஒப்பந்தத்தை விடுத்து செல்ல முடியாது என்பதை நாம் புரிந்து கொண்டுள்ளோம். அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாடுகளுக்கு அமைவாக பொருளாதாரத்தை கையாள்வதாக பொது தேர்தலில் மக்களுக்கு உறுதியளித்தோம். அதன்படி பல செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். தற்போது 3வது மீளாய்வு கூட்டம் தாமதமாகியுள்ளது. இதனை செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்க வேண்டியிருந்தது. 3வது மீளாய்வு கூட்டத்தை ஆரம்பிக்க சில காலம் பிடித்தது. பொது தேர்தல் முடிந்த பின்னர் கடந்த 17ஆம் தேதி சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகின்றனர். கடன் மறுசீரமைப்பு குறித்து நீண்ட பேச்சுவார்த்தை இடம்பெற்றன. இந்த வாரத்துக்குள் பணியாளர் மட்ட ஒப்பந்தத்தில் 23ஆம் தேதி கைச்சாத்திட முடியும் என எதிர்பார்க்கின்றோம். சர்வதேச நாணய நிதியத்துடனான பயணத்தில் அதில் முக்கிய முன்னெடுப்பாகும். கடன் மறுசீரமைப்பும் அதனூடான உடன்பாடுகளில் அடங்குகின்றது. நாம் ஆட்சியை பொறுப்பேற்ற போது கடன் மறுசீரமைப்பு உடன்பாடுகள் எட்டப்பட்டிருந்தது. வர்த்தக சந்தையில் பிணைமுறி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. ஜனாதிபதி தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்னர் அதற்கான உடன்பாடுகள் எட்டப்பட்டதாக ஊடகங்கள் ஊடாக அறிந்தோம். 2 வருடங்களுக்கு மேலாக பேச்சுக்கள் நடைபெறுகிறது. கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் நிறைவு செய்யாமல் பொருளாதாரத்தை முன்னெடுப்பது சிரமமானது. கடன் மறுசீரமைப்பு பேச்சுக்களின் இறுதிக்கட்டமே நாம் ஆட்சிக்கு வருகையில் காணப்பட்டது. அந்த முன்னெடுப்புகள் சாதகமானதா பாதகமானதா என தற்போது விவாதிப்பதில் பயனில்லை. அதுதான் யதார்த்தம். விரைவில் ஒவ்வொரு நாடுகளுடனும் தனித்தனியான ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இருக்கின்றோம். வர்த்தக கடன் தொடர்பில் ஆரம்ப கட்ட உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. டிசம்பர் இறுதிக்குள் அந்த பணிகளை நிறைவு செய்ய முடியும் என நம்புகின்றோம். சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான செயற்பாட்டை இவ்வருடத்துக்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்ய இயலுமாகும். பணியாளர் மட்ட உடன்பாடு இவ்வாரம் எட்டப்படுவதோடு பொருளாதாரத்தை நம்பகமான நிலைக்கு கட்டியெழுப்ப பங்களிப்பும். நம் கொள்கை ரீதியில் நமது பொருளாதாரம் எதிர்கொண்டுள்ள ஆழமான நெருக்கடிகளுக்கு இந்த நிகழ்ச்சி நிரல் மாத்திரம் போதுமானது என கருதவில்லை. எமது நீதித்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை நிர்வகிப்பதற்கு இந்த செயற்பாடுகள் போதுமானதாக இருக்கும். ஆனால் எமது பொருளாதார முறைமை பாரிய சரிவை கண்டிருக்கின்றது. எமது பொருளாதாரத்துக்குரிய பாரிய மூலோபாய எழுச்சி அவசியம். அதில் 3 அம்சங்கள் அடங்கும். எமது பொருள் சேவைகள் உற்பத்தி துறையில் வேகமான முன்னேற்றம் அவசியம். பொருளாதார வளர்ச்சியில் அதிக பங்கை மேல் மாகாணம் வழங்குகிறது. அதுபோலவே ஏனைய பகுதி மக்களின் பங்களிப்பும் அதற்கு அவசியம். பொருட்கள் சேவைகள் உற்பத்தியில் வேகமான முன்னேற்றம் அவசியம். பொருளாதார மக்களின் பங்களிப்பு அவசியம். மக்களை கைவிட்டு செய்யும் பொருளாதார அபிவிருத்தியில் பயனில்லை. மக்களை மனித தூசிகளாக்கும் பொருளாதாரத்தில் பயனில்லை. அனைத்து பொருளாதார செயற்பாடுகளிலும் மக்களை பங்குதாரர்களாக்க வேண்டும். அனைத்து மக்களையும் பொருளாதாரத்தில் பங்குதாரர்கள் ஆக்காமல் அதன் நன்மை மக்களை சென்றடையாது. தேசிய நிதி சிறு குழுவின் கைகளில் மாத்திரம் இருக்குமானால் அது அரசாங்கத்திலோ பொருளாதாரத்தின் சிறநிலை ஏற்படாது.
இயற்கை வளங்கள் பொருளாதார உற்பத்திக்கு பயன்படுகின்றது. அனைவரும் இணைந்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்பையில் அது சிறு குழுவின் கரங்களுக்கு செல்லுமானால் பொருளாதார பயணம் ஸ்திரமடையாது, சமூகம் வலுவடையாது. பொருளாதாரத்தின் பயன் நியாயமாக மக்களை சென்றடைய வேண்டும். சந்தை போக்கை நிர்வகித்து பொருட்கள் மற்றும் சேவைகளை தொடர்ச்சியாக நியாயமான விலையில் வழங்குவோம். சந்தையை கையாள்வது தொடர்பில் கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. எமது நாடு பாரிய சந்தையுள்ள இடமல்ல. சந்தையில் ஏகபோக உரிமை காணப்படுகின்றது. நாளாந்த அரிசி பயன்பாடு 6500 மெட்ரிக் டன்களாகும். சிறிய சந்தைகளில் ஏகபோக உரிமை உருவாகலாம். பொருளாதார அடிப்படையில் எமது சந்தை நிர்ணயிக்கப்படவில்லை. ஏகபோக உரிமைப்படிதான் எமது சந்தை நிர்ணயிக்கப்படுகிறது. பொருட்களின் விலைகளை ஏற்றி இறக்க அவர்களால் முடியும். நெல் விலையை கூட அவர்களால் நிர்ணயிக்க முடிகிறது. அரிசி விலையையும் அவர்களால் நிர்ணயிக்க முடிகிறது. அரிசி விலை அவர்களால் தீர்மானிக்க முடியும். இதனால் பொருட்கள் சேவையினை பெற பாரிய கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே மீளவும் சந்தையின் போக்கை மாற்றியமைக்க எதிர்பார்க்கின்றோம். மக்களுக்கு நியாயமான முறையில் பொருட்களை சேவைகளை வழங்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது. அதனை அரசாங்கம் மீற முடியாது. போட்டித்தன்மை ஊடாக இதனை செய்ய முடியும். விலைகளை நிர்ணயிக்கலாம். ஆனால் சில துறைகளை மேற்பார்வை ஊடாக கையாளலாம். பாராளுமன்றத்தின் ஊடாக நிர்ணய சபைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. சந்தைகளில் உள்ள திரிபு நிலை சீர் செய்ய அவை போதுமானது. அது தொடர்பான சட்டங்கள் போதுமானதா என பார்க்க வேண்டும். சில துறைகளை நாம் கையாள வேண்டும். சில துறைகள் பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமானவை. அவை அரச பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட வேண்டும். வலுசக்தி சந்தையை கையாளுகையில் அரசின் பங்கும் இருக்க வேண்டும். அவை பொருளாதாரத்தில் முக்கியமானவை. இவற்றில் ஏற்படும் சில தடுமாற்றங்கள் மற்றும் பெரும் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. எனவே அவ்வாறான துறைகளில் அரசாங்கத்தின் வகிபாகம் முக்கியமானவை. சில தடுமாற்றங்கள் பெரு விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. அதே போன்று நீதித்துறை சுதந்திரமாக செயற்பட ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? மத்திய வங்கி மேற்பார்வை நிறுவனமாக செயற்படுகிறது. நிதி சந்தையிலும் அரச வகிபாகம் இருக்க வேண்டும். அடுத்து பரவலடைந்து காணப்படும் சந்தைகளுக்கு பதிலாக ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தை அமைப்பை உருவாக்க வேண்டும். அதற்காக கூட்டுறவு அமைப்பு வலுவானதாக மாற்றியமைக்க எதிர்பார்க்கின்றோம். சந்தையில் பலமான போட்டியாக காணப்படுகின்ற கூட்டுறவுத்துறையை பயன்படுத்த இருக்கின்றோம். பொருட்கள் மற்றும் சேவைகளை முன்னேற்றுவதற்கு சில துறைகளை அடையாளம் கண்டுள்ளோம். சுற்றுலாத்துறையில் பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய இயலுமை தொடர்பில் அறிந்துள்ளோம். அதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் 8 பில்லியன் டாலர் பெறுமதியான சுற்றுலா பொருளாதாரத்தை கட்டமைப்பதற்கும் எதிர்பார்த்திருக்கின்றோம். 2018 2.3 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். அடுத்ததாக தகவல் தொடர்பாளர் துறை உலகின் அனைத்து தொழில்துறைகளிலும் தாக்கம் செலுத்துகிறது. தகவல் தொழில்நுட்பத்துறை வல்லுநர்கள் நாட்டுக்கு அவசியம். தற்போது நமது நாட்டில் 85,000 தகவல் தொழில்நுட்ப தொழில்துறையினர் மாத்திரம் உள்ளனர். அவர்களின் எண்ணிக்கை 5 வருடங்களில் 2 லட்சமாக அதிகரித்து கொள்ள எதிர்பார்க்கின்றோம். தகவல் தொழில்நுட்பத்துறை ஏற்றுமதி வருமானம் குறைவாக உள்ளது. 5 பில்லியன் டாலர் வருமானத்தை பெறும் வகையில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த 5 துறைகளில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்த திட்டம் இருக்கின்றோம். அதற்கான கல்வி, மொழி உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கவனம் செலுத்துகிறோம். இன்று உலக துறைமுகங்கள் கொழும்பு துறைமுக வரிசையில் முன்னணி வகிக்கின்றது. அவ்விடத்தின் வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பலமான வர்த்தக கப்பல் துறை மத்திய நிலையமாக அதனை மாற்ற வேண்டும். சேவை பெறுநர்களுக்கு உரிய வகையில் சேவை கிடைக்கின்றதா என்ற கேள்வி உள்ளது. எமது துறைமுகங்களின் இயற்கை அமைவிடம் எமது வலுவாகும். ஆனால் எமது துறைமுகத்தை வலுவான பொருளாதார மையமாக மாற்றி அமைப்பதற்கான பாரிய திட்டம் உள்ளது. நாட்டில் மிகப்பெரிய விவசாயத்துறை இருந்தாலும் கடனாளிகளான விவசாயிகளே இன்று நாட்டில் இருக்கின்றனர். விவசாயத்துறைக்காக நாம் பெருமளவு முதலீடு செய்திருக்கின்றோம். விவசாயத்துறை ஆய்வுகளுக்கு அதிக நிதி செலவிடப்படுகிறது. ஆனால் விவசாயிகள் கடன் சுமையில் சிக்கியுள்ளனர். சுகாதாரம், கல்வி, இருப்பிடமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதோடு வறுமையின் பிடியிலும் சிக்கி தவிக்கின்ற பெரும் சமூக பிரச்சினையாகும். விவசாயம் சார் வறுமை பாரிய சமூக அவலமாக மாறியுள்ளது. எனவே விவசாயத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும். அதற்காக விதை உற்பத்தி நிலையங்களை மீள ஆரம்பிக்க வேண்டிய அவசியம். விவசாய சேவை நிலையங்களை வலுவூட்ட வேண்டும். இலங்கைக்குள் மாத்திரமன்றி ஏற்றுமதியை இலக்கு வைத்த விவசாய உற்பத்திகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. எனவே விவசாயத்துறையில் பாரிய பாய்ச்சலை மேற்கொள்வோம். விவசாயத்தை நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய பகுதியாக மாற்றியமைக்க வேண்டும். ஹெக்டேருக்கு 15,000 ரூபாய் வழங்கப்பட்ட பசலை நிவாரணத்தை 25,000 ரூபாவாக அதிகரித்துள்ளோம். மேலும் நிவாரணம் வழங்க வேண்டிய துறைகளுக்கு வழங்க இருக்கிறோம். அதேபோல் மீன்பிடித்துறை பலப்படுத்தப்பட வேண்டும். எரிபொருள் பிரச்சினையால் படகுகள் கரைகளில் கிடந்தன.
படகுகளை மீள கடலுக்கு அனுப்புவதற்கு நிவாரணம் வழங்கியுள்ளோம். அதற்கான எமது நீரியல் வளங்களை பெறுமதி சேர் வளங்களாக மாற்றியமைக்கும் செயற்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தி இருக்கின்றோம். கனிய வளங்களை பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும். தனியார் துறையினரும் அந்த பணியில் கைகோர்த்துக் கொள்வோம். அது எமது பொருளாதாரத்தின் புதிய திருப்பு முனையாக அமையும் என நம்புகின்றோம். அடுத்ததாக விஞ்ஞானம் மற்றும் ஆராய்ச்சி துறை. உலகின் வளர்ச்சி கண்ட அனைத்து நாடுகளும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆய்வுக்கு பெருமளவான நிதியை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்குகின்றன. புதிய உற்பத்தி மற்றும் விநியோக சேவைகளினால் மாத்திரமே புதிய சந்தை உருவாகும். எனவே விஞ்ஞான மற்றும் ஆராய்ச்சி அமைச்சின் மூலம் மிகப்பெரிய பாய்ச்சல் ஒன்றை செய்ய எதிர்பார்க்கின்றோம். ஆசியாவில் பல நாடுகள் இந்த துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளன. இது சார்ந்த புதிய சந்தையில் பங்காளராக நாம் தவறவிட்டோம். சம்பிரதாய முறைகளிலே தொடர்ந்து இருக்கின்றோம். அந்த துறைசார் முக்கியஸ்தர்கள் பலரும் அதற்கான உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்துள்ளனர். இந்த துறையில் பாரிய முன்னேற்றத்தை எட்ட எதிர்பார்க்கின்றோம். டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளோம். இலங்கையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்துக்கு பங்களிக்க ஹான்ஸ் விஜயசூரிய முன்வந்துள்ளார். நாட்டை முன்னேற்றுவதில் டிஜிட்டல் மயமாக்கல் முக்கியமானது. அந்த இலக்குகளை அடைந்து கொள்ள அரசாங்கம் முழுமையாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றும். அதன்படி நாம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாட்டை எட்டியே ஆட்சி கிடைக்கும் என்பதை கூறியிருந்தோம். அதனால் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாட்டினை எட்டியுள்ள ஒரு நாட்டுக்கு ஒப்பந்தத்தை விடுத்து செல்ல முடியாது என்பதை புரிந்து கொண்டுள்ளோம். அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாடுகளுக்கு அமைவாக பொருளாதாரத்தை கையாள்வதற்கு பொது தேர்தலில் மக்களுக்கு உறுதியளித்தோம். அதன்படி பல செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். தற்போது 3வது மீளாய்வு கூட்டம் தாமதமாகியுள்ளது. இதனை செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்க வேண்டியிருந்தது. 3வது மீளாய்வு கூட்டத்தை ஆரம்பிக்க சில காலம் பிடித்தது. பொது தேர்தல் முடிந்த பின்னர் கடந்த 17ஆம் தேதி சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை தந்தனர். கடன் மறுசீரமைப்பு குறித்து மிக நீண்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இந்த வாரத்துக்குள் பணியாளர் மட்ட ஒப்பந்தங்கள் 23ஆம் தேதி கைச்சாத்திட எதிர்பார்த்திருக்கின்றோம். எமது நாடு தற்போதைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டுமாயின் அந்த உயர்நிலை டிஜிட்டல் ஸ்ரீலங்கா ஆக அமைய வேண்டும். அதற்காக அரசாங்கம் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயலாற்றும். அதன் வெற்றிக்காக எங்களால் முடிந்த அனைத்து செயற்பாடுகளையும் மேற்கொள்கின்றோம். அடுத்த பிரதான திட்டமாக கிளீனிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம். குறிப்பாக தூய்மையான இலங்கை என்பது சுற்றுச்சூழல் அமைப்பை மட்டும் குறிக்கவில்லை. மக்கள் அரசியல் அதிகாரத்தில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வர முடியும். அரசாங்க அதிகாரிகளின் அமைப்பில் நல்ல மாற்றங்களை செய்யலாம். ஆனால் ஒரு நல்ல அரசை கட்டியெழுப்புவதற்கு மக்களின் நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும். மக்களில் ஒரு நல்ல மாற்றம் இல்லாமல் மேலே இருக்கும் அரசியல் அதிகாரத்தை மாற்றுவதால் மாத்திரம் இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாது. அதனால் தான் நல்ல பிரஜைகள், நல்ல மனப்பான்மையை, நல்ல செயல்பாடுகள் மற்றும் நல்ல நடத்தைகள் கொண்ட மக்களை உருவாக்க வேண்டும். அதுவே தூய்மையான இலங்கை என்னும் வேலை திட்டத்தின் நோக்கங்களாக அமைகிறது. குறிப்பாக இப்படி ஒரு தேசிய சபையில் விவாதிக்கக்கூடாத பிரதேச சபை மட்டத்திலான பிரச்சனையாக இருந்தாலும் நம் நாட்டு பெண்கள் கழிப்பறைக்கு செல்ல இந்த நாட்டில் சுத்தமான கழிப்பறை அமைப்பு இருக்கின்றதா என்பது கேள்விக்குரியதாகும். தூர இடங்களிலிருந்து கொழும்புக்கு வரும் சில பெண்கள் வீடு வரும் வரை தண்ணீர் அருந்துவதில்லை. சுத்தமான கழிப்பறை கட்டமைப்பு ஒன்று இல்லாமையே இதற்கு காரணமாகும். கழிப்பறை கட்டமைப்பு கட்டப்பட்டாலும் சமூகத்தில் நல்ல மனப்பான்மை கட்டியெழுப்பப்படவில்லை. சாதாரண மக்களுக்கு பொது இடமாக அன்றி அவை அழிவுகரமான இடமாக மாறியுள்ளது. இதனால் என்ன தெரிகிறது? இது எமது நாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழுவிடம் காணப்படுகின்ற அணுகுமுறையாகும். எனவே தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் ஊடாக அவ்வாறான மனோபாவத்தையும் மாற்ற எதிர்பார்க்கின்றோம். சமுதாயத்தில் பொறுப்புள்ள பிரஜையாக மாறுவது எவ்வாறு, இப்போது மட்டும் வாழ்ந்து கழிப்பது எவ்வாறு என்று சிந்திக்காமல் நாம் எதிர்கால சந்ததியினருக்காக நம் நாட்டின் வளங்களை எவ்வாறு பாதுகாப்பது, சாரதி என்ற வகையில் நாம் எவ்வாறு வீதியில் வாகனத்தை செலுத்துவது, நாம் எப்படி பாதைகளை கடப்பது, நாம் ஒரு இடத்தில் நுழையும் போது நாம் எப்படி மற்றவர்களை மரியாதையுடன் வரவேற்க முடியும், இவ்வாறானதொரு சமூகத்தை எவ்வாறு கட்டியெழுப்புவது, ஒருவரை ஒருவர் பற்றி கவலைப்படாத சமூகம், ஒன்றுக்கொன்று முரண்பட்ட சமூகமே என்று கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. ஒரு சிறிய சம்பவம் மோதலை நோக்கி நகர்த்துகின்றது. பொறுமை இல்லை, மற்றவரை மன்னிக்கும் மனப்பாங்கு இல்லை, மற்றவரை இழிவாக பார்க்கும் சமூகம் ஒன்று ஒட்டுமொத்த சமுதாயமும் வறண்ட சமுதாயமாக மாறியுள்ளது. எனவே இப்படியான ஒரு சமுதாயத்துக்கு ஈரம் தேவை. வறண்ட முகங்கள், கடுமையான முகம் என்பனவற்றோடு சமுதாயம் முன்னேற முடியுமா? புன்னகைக்கும் சமுதாயம் வேண்டும். பிறரை கருணையுடன் நடத்தும் சமுதாயம் வேண்டும். மனிதநேய பண்புகள் நிறைந்த சமுதாயம் தேவை. பிறர் துன்பத்தில் கருணை காட்டும் சமுதாயம் வேண்டும். குறிப்பாக நமது நாட்டின் கல்வி, இலக்கியம், சட்டம், கலாச்சாரம் ஆகியவற்றில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதை எதிர்பார்க்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த சமூகத்தில் மிகவும் உயர்வான மற்றும் தரமான சமுதாயத்தை உருவாக்கும். வறுமை ஒழிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பிரஜைக்கும் நியாயமான உணவு வேளை, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, வாழும் வீடு, நல்ல வருமானம்,
மற்றும் மன சுதந்திரம் ஆகியவற்றை விரும்புகின்றவர்கள் அல்லவா? குறிப்பாக கிராமப்புற மக்கள் நகர்ப்புறங்களில் வறுமையை ஒழிப்பது அரசின் முக்கிய பணியாக உள்ளது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் வறுமையை ஒழிப்பதற்கு ஆரம்பமாக தற்போது வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவை அதிகரிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அக்டோபர் மாதம் முதல் ஓய்வூதியம் பெறுவோரின் கொடுப்பனவு அதிகரிக்கப்படும். எதிர்வரும் பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு வழங்கப்படும். அனைத்து பிரஜைகளையும் கவனிப்போம். குழந்தைகளின் போசாக்கு குறைபாடு எதிர்கால சமூக பேரழிவாக மாறக்கூடும். எனவே பிள்ளைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க அந்த வறிய குடும்பங்களுக்கு உதவி கொடுப்பனவுகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம். கர்ப்பிணி தாய்மார்களை பாதுகாக்க போசாக்குள்ள உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும். தற்போது வறுமையின் காரணமாக பெற முடியாத பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்க தீர்மானித்திருக்கின்றோம். ஆனால் நீண்ட காலமாக இதனை அரசாங்கத்தினால் செய்ய முடியாது. எந்தவொரு நாட்டிலும் எந்த நேரத்திலும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்குள்ளாகக்கூடிய மக்கள் உள்ளனர். பொருளாதாரத்தில் ஈடுபாடு இல்லாத மக்கள் சமூகம் உள்ளது. உலகின் வளர்ந்த நாடுகளில் இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இருக்கிறது. எனவே அந்த சமூகத்தை எப்போதும் கவனித்துக் கொள்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். கைவிட மாட்டோம். இலங்கையின் அங்கவீனமானவர்கள் உள்ளனர். அங்கவீனமான குழந்தை உள்ள வீட்டில் அதுவே பிரச்சனையாக மாறுகிறது. அவர்களுக்கு சம்பிரதாய வாழ்வியல் முறை கிடைக்காமல் போகின்றது. அந்த குழந்தையின் இயலாமையினால் பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களின் முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்க வேண்டியுள்ளது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கொண்ட குடும்பங்களின் நிலை இதுவாக இருக்கிறது. எனவே மாற்றுத்திறனாளிகளை பராமரிக்க விசேட செயல்முறை மற்றும் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். எமது அரசாங்கம் அனைத்து மக்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தும் அரசாங்கமாகும். மக்களை கைவிடாத அரசாங்கமாக மாற வேண்டும். இது ஒவ்வொரு அரசாங்கத்தினதும் பொறுப்பும் கடமையாகும். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம். மேலும் எப்பொழுதும் நிவாரணம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதன் மூலம் மட்டும் வறுமை ஒழியும் என்று நாங்கள் நம்பவில்லை. வறுமையை ஒழிக்க பிரதிபலன்களை பெறக்கூடிய பொருளாதார முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். தற்போது வறுமையில் வாழும் பலரின் முக்கிய வருமான வழிமுறையாக விவசாயம் உள்ளது. விவசாயத்தை லாபகரமான தொழிலாக்க மாற்றாமல் வறுமையிலிருந்து மீட்க முடியாது. மேலும் மீன்பிடி தொழிலை லாபகரமான தொழிலாக மாற்றாமல் மீனவர்களை வறுமையிலிருந்து விடுவிக்க முடியாது. எனவே அவர்கள் தற்போது ஈடுபட்டுள்ள பொருளாதார செயற்பாடுகளை வெற்றிகரமானதாகவும் லாபகரமானதாகவும் மேம்படுத்துவதே எங்கள் முதல் முயற்சியாகும். ஆனால் இந்த பொருளாதார மூலதனங்கள் மட்டும் ஒரு கிராமத்துக்கு போதுமானதல்ல. புதிய பொருளாதார முறைமைகளும் வாய்ப்புகளும் கிராமங்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும். நமது சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு பதிலாக சிறு நடுத்தர தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்ற எண்ணம் இந்த நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு தேவையான தொழில்நுட்ப அறிவு, மூலதனம் மற்றும் சந்தையை கண்டறிவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். நம் நாட்டில் சந்தை வாய்ப்புகள் போதுமானதாக இல்லை. நமது சந்தையில் 38 லட்சம் என்ற தொகையை உள்ளனர். இது ஒரு சிறிய சந்தை. இந்த சிறிய சந்தையில் மட்டும் வியாபாரம் செய்து பொருளாதாரத்தில் தொழில் உரிமையாளர்கள், தொழில் முனைவோர், வர்த்தகர்கள் என பலமான சமூக கட்டமைப்பை உருவாக்க முடியாது. எனவே இவர்கள் நாட்டுக்கு வெளியில் இருந்தும் சந்தை வாய்ப்புகளை தேட வேண்டியது அவசியமாக உள்ளது. இதன்படி எங்கள் தூதரகத்தை முழுமையாக மறுசீரமைப்போம். ராஜதந்திர உறவுகள் தொடர்பில் எமக்கு பொறுப்பும் கடமையும் உள்ளது. ஆனால் இந்த இலங்கை உற்பத்தியாளர்களுக்கு புதிய சந்தையை தேடுவது தொடர்பிலான பொறுப்பு உள்ளது. அதற்கான எங்கள் தூதரகங்கள் செயற்படுத்துவோம். நமது நாட்டில் மிகவும் தொழில்நுட்ப திறன்களையும் ஆற்றலையும் கொண்ட ஒரு கட்டுமான தொழில் இருக்கின்றது. இந்த கட்டுமான தொழிலை இலங்கைக்கு வெளியே கொண்டு செல்ல திட்டமிட வேண்டும். எங்களிடத்தில் சில தனித்துவமான தயாரிப்புகள் உள்ளன. அந்த பொருட்களுக்கு அதிக மதிப்புகள் மற்றும் பெறுமதிகளை சேர்த்து புதிய தொழில்துறை கட்டமைப்பை உருவாக்கி அவற்றை நாட்டுக்கு வெளியே கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தங்களாகவே முடிவெடுத்து செயல்படுவார்கள் அல்ல. அரசின் தீர்மானத்தின் அடிப்படையில் சிறு மற்றும் நடுத்தர துறையின் வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும். அதற்கான திட்டங்களை தயாரித்துள்ளோம். அது பற்றிய விடயங்களை வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற விஞ்ஞாபனத்தில் சேர்த்துள்ளோம். அந்த வேலை திட்டம் நமது அமைச்சுக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பகுதிகளை எமது அமைச்சர்கள் தற்போது ஆராய்ந்து வருகின்றனர். விரைவில் பட்ஜெட்டை சமர்ப்பிக்க முடியாதுள்ளது. அதுக்கு 4 மாதங்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்குவதற்காக டிசம்பர் மாத தொடக்கத்தில் இடைக்கால கணக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்போம். பிப்ரவரி மாத தொடக்கத்தில் பட்ஜெட்டை சமர்ப்பித்து மார்ச் மாதத்தில் நிறைவேற்றிக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம். எனவே இந்த திட்டத்தை நடைமுறை ரீதியான பட்ஜெட்டில் இணைத்துள்ளோம். தற்போது கருத்தியல் ரீதியாக முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைகளின் அடிப்படையில் வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரித்து மார்ச் மாத நடுப்பகுதிக்குள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற எதிர்பார்க்கின்றோம். புதிய யுகத்தை வெற்றிகரமாக அனைவரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றோம். நமது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூகத்தில்
மாற்றத்தின் புதிய யுகம் ஆரம்பித்துள்ளது. இந்த புதிய யுகத்தின் வெற்றிக்கு இந்த பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரும் ஆதரவளிப்பார்கள் என நம்புகின்றேன். நாங்கள் வெவ்வேறு அரசியல் கட்சிகளில் பணியாற்றி இருக்கலாம், நாம் எதிர்மறையான கொள்கைகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் மற்றும் கடுமையான வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் இன்று நாம் அனைவரும் ஒரே இலக்கை நோக்கி ஒன்றுபட்டு செல்ல வேண்டும். மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் சிறந்த நாட்டை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது. அந்த பொறுப்புக்கு நானும் எங்கள் அரசும் கட்டுப்பட்டுள்ளோம். அதற்கு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் எம்பிக்களும் ஆதரவு தருவார்கள் என நம்புகின்றேன். இறுதியாக மார்ட்டின் லூதர் கிங் ஒருமுறை சொன்னார், இருளை இருளால் விரட்ட முடியாது, ஒளியால் மட்டுமே அதை செய்ய முடியும். வெறுப்பால் வெறுப்பை ஒழிக்க முடியாது, அன்பால் மட்டுமே அதை செய்ய முடியும்.